இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே மோட்ச தீபம் ஏற்றும் ஆடி அமாவாசை மோட்ச தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பிறகு ஆ உ இ ஓ ஏ இம் தெற்கு பார்த்து வைத்து நம்ம மோட்ச தீபம் ஏற்றிருக்கோம். என்னிடம் நேரிலும் அலைபேசியிலும் வேண்டிக் கொண்ட அனைவரது குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினருடைய ஆன்மாக்கள்லாம் சாந்தி அடைந்து அனைவருக்கும் அந்தந்த குடும்பத்தில் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலாக்கூட சித்தர்களால் வேண்டுகிறேன். உலகம் முழுக்க அன்பர்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று அவங்க குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் இறந்தவங்களுடைய பெயர், வயது விவரம், அவங்க இறக்கும்போது இந்த இடத்தினுடைய விவரங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் கூட நமக்கு நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நல்லோர் நினைத்த பிறகு நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மோட்ச தீபம் ஏற்றலான்னு வந்தால் போன திடீர்னு நிற்கிது. இந்த இருட்டில் அதுக்கு வச்ச பொருளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. பகல்லையே சாப்பிட்டு முடிச்சு இப்போ சும்மா நின்று இதுவும் மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை அவரை வச்சுக்க வேண்டியது தான். நம்ம எதிர்பாராமல் இப்போ திடீர்னு வந்தது. இந்த நேரத்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மோட்ச தீபம் தெற்கு பார்த்து வச்சுருக்குறோம். என்னென்னா ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை, மாசி அமாவாசையில் நாம் பக்தர்கள்ட்ட வேண்டுகோள் விடுத்து அவங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இறந்திருந்தால் அவங்களுடைய ஆன்மாக்கள்லாம் சாந்தி அடையணுன்றதுக்காக இந்த மோட்ச தீபம் ஏற்றுகிற வழக்கம் உண்டு. இது இல்லாமல் நாம் சென்னை வடபழனியில் தினசரி 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் தினமும் நம்ம வேண்டிக்கிறோம். உலகத்தில் யாரெல்லாம் இறந்துட்டாங்களோ, எப்போ இறந்துருந்தா அந்த உலகம் தோன்றிய காலத்தில் இன்ன வரைக்கும் யாரெல்லாம் பல காரணங்கள், வியாதினால், வயதாகி முதுமையினால், உடல்நல குறைவினால், அப்புறம் விபத்தினால், கொலை, தற்கொலை, இயற்கை துன்பங்கள், வெள்ளம், சுனாமி, மழை, இடி, மின்னல், வில்லை, இந்த மாதிரி செயற்கை பிரச்சனைகள், வெடிகுண்டு, தீவிரவாதிகள், யுத்தம், போர், சண்டை, கலவரம், இந்த மாதிரி, அப்புறம் தொற்று நோய்கள், கொரோனா, இந்த மாதிரி பல காரணங்களால் இறந்து விட்டவங்க எல்லாருடைய ஆன்மாக்களும் சார்ந்து இறந்து அந்தந்த குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் 16 நற்பெயர்கள் பெற்று இதுவரையும் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி அந்த காரிய தடைகள், பிரச்சனைகள், இதெல்லாம் பித்ரு தோஷங்கள் எல்லாம் இருந்தால் அவையெல்லாம் நீங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அது தினசரி இரவு 9 மணிக்கு சென்னை வடபழனி நடைபெறும் நேரலை பிரார்த்தனையில் நம்ம செய்கிறோம். இது இல்லாமல் குறிப்பிட்ட அளவுக்கு சிலர் தங்களுடைய குடும்பத்தினருடைய பெயர்கள் விவரங்கள் தெரிவித்து வேண்டுறதுன்னு வரும்போது நாம் இந்த மாதிரி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை 3 அமாவாசையிலையும் பொதுமக்களுக்கு யூடியூப்பில் தகவல் கொடுத்து நம்ம வேண்டிக்கிறோம். இது இல்லாமல் தற்செயலாக திடீர்னு யார் வீட்லையாச்சும் யாராச்சும் இறந்துருக்காங்கன்னு சொல்லி அவங்கவுங்க என்னைக்கு எப்போ தகவல் கொடுத்தாலும் அன்னைக்கு அப்போவே நான் வேண்டிக்குப்பேன். அதனால் இனிமேல் உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டு அவங்களுடைய பேர், அவங்களுடைய வயது, இறக்கும்போது எந்த ஊரில் இறந்துட்டாங்க அப்படின்ற விவரங்களை எனக்கு அலைபேசி எண்ணில் அழைத்து சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நான் அவங்களுக்காக வேண்டிக்குப்பேன். அவங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர் எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம கூட்டு பிரார்த்தனை எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். நீங்கள் எப்போதும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9382689894 9382689894 9382689894 9382689894. ஆ உ இ ஓ ஏ இம் 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 ஆ உ இ ஓ ஏ இம். உங்கள் அனைவரது இல்லத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் எண்ணிலா கோடி சித்தர்களால் உண்டாகிறது.
ஓம் விஸ்வாமித்திர திருடசனம், சப்தரிஷில் திருடசனம், மண்ணுண்ட மகான் மல்லேசாமி திருடசனம், காவங்கரை கண்ணப்ப சாமி திருடசனம், கல்லுக்கட்டிய திருடசனம், காரனுடைய நானாச்சியார் திருடசனம், ரோமரிஷி திருடசனம், அண்ணாசாமி தம்பரான் திருடசனம், ரத்தனசாமி தம்பரான் திருடசனம், பாக்கிலிங்க தம்பரான் திருடசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருடசனம், கிருஷ்ணபிரபு ஐயா திருடசனம், சக்திவேல் ஐயா திருடசனம், ராமகிருஷ்ண ஐயா திருடசனம், ராமானந்தர் திருடசனம், வெங்கேசாமி திருடசனம், பூச்சி சாமிகள் திருடசனம், குருசாமி சித்தர் திருவசனம், எண்ணிலா கோடி சித்துகள் திருவசனம், எண்ணிலா கோடி சித்துகள் திருவசனம். இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். 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 ஓம் அண்ணாமலை சாமி திருவசனம், சாது கோபால் சாமி திருவசனம், ஓம் காவங்கரை கண்ணப்ப சாமி திருவசனம், ஓம் ராஜேஸ்வரி அம்மா திருவசனம், ஓம் ஹந்திநாத சாமி திருவசனம், நாய்க்குட்டி சாமி திருவசனம், வேதாந்த முருகப்பா திருவசனம், எத்ராஜ் சாமி திருவசனம், ராமானுஜர் திருவசனம், கரபாத்திர சிவபிரகாஷ் சாமி திருவசனம், அக்கா நாகம்மா திருவசனம், சிவ நாகலிங்க சாமி திருவசனம், சந்திரவி சாமி திருவசனம், வள்ளலார் திருவசனம், ஸ்ரீமத் தட்சிணாமூர்த்தி சாமி திருவசனம், குணகுடி மஸ்தான் திருவசனம், பீர் பைல்வான் திருவசனம், பீர் முகமது திருவசனம், பரஞ்சோதி மகான் திருவசனம், சடையம்மா திருவசனம், பாடகச்சேர் ராமலிங்க சாமி திருவசனம், அப்புடு சாமி திருவசனம், அப்பன் சாமி திருவசனம், தொழுவூர் வேலாயநாத் திருவசனம், நாதமணி சாமி திருவசனம், பட்டினத்தார் திருவசனம், ரங்கசாமி ஐயா திருவசனம், வடிவேல் ஐயா திருவசனம், பஞ்சரத்ன சாமி திருவசனம், வீர பிரம்மன் திருவசனம், சுரக்காய் சாமி திருவசனம், மௌன சாமி திருவசனம், ஸ்ரீமத் சுப்பையா சாமி திருவசனம், ஸ்ரீமத் அப்பையா சாமி திருவசனம், ஸ்ரீமத் பாலசுந்தர சாமி திருவசனம், மான் கொம்பு சித்த திருவசனம், ஸ்ரீமத் வேங்கட சுப்பானந்த சாமி திருவசனம், குணகுடி மஸ்தான் திருவசனம், லலிதாம்மா திருவசனம், ஸ்ரீ சக்கரம்மா திருவசனம், ஸ்ரீமத் பாமன் சாமி திருவசனம், பலராம சாமி திருவசனம், நடராஜ சாமி திருவசனம், திருப்பூர் சிதம்பரம் சாமி திருவசனம், மௌன சாமி திருவசனம், பொன்னம்பல சாமி திருவசனம், மேலையூர் வெங்கட்ராம சாமி திருவசனம், எண்ணிலா கோடி சித்துகள் திருவசனம், திருக்கழுக்குன்றம் சுப்பையா சாமி திருவசனம், வீர சுப்பையா சாமி திருவசனம், ஆலவந்தார் திருவசனம், பூமிநாத ஈஸ்வர திருவசனம், பொன்னம்பல சாமி திருவசனம், குருலிங்க சாமி திருவசனம், நிர்த்திசியானந்தர் திருவசனம், சாங்கு சித்தர் திருவசனம், சன்னியாசி சுபேதர் திருவசனம், குழந்தை வேல் சாமி திருவசனம், மயிலாப்பூர் குழந்தைவேல் சாமி திருவசனம், சிங்கப்பெருமாள் கோயில் குழந்தைவேல் சாமி திருவசனம், மதுரை காலவாசல் குழந்தைவேல் சாமி திருவசனம், பேரம்பாக்கம் குழந்தைவேல் சாமி திருவசனம், வடிவேலியா திருவசனம், ஈசு சச்சானந்த சாமி திருவசனம், சதானந்த சாமி திருவசனம், மாதவ் குருதாஸ் சாமி திருவசனம், பொன்வா சித்தர் திருவசனம், சச்சானந்த சாமி திருவசனம், சதானந்த சாமி திருவசனம், வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சாமி திருவசனம், விபூதி பாபா திருவசனம், ஸ்ரீமத் வேணுகோபால் சாமி திருவசனம், எத்ராஜ் சாமி திருவசனம், கரபாத்திர சிவபிரகாஷ் சாமி திருவசனம், வண்டிக்கார தினகர சிவயோகி சாமி திருவசனம், ஒலக்கூர் சாமி திருவசனம், பதஞ்சலி சாமி திருவசனம், பரஞ்சோதி பாபா திருவசனம், ஐகோட் சாமி திருவசனம், குமரபாபா திருவசனம், அரியய்யா திருவசனம், அருள்வெளி சித்திரசனம், காஞ்சி சிவசாமி ஐயா திருவசனம், அஷ்டலிங்க சாமி திருவசனம், நாணமணி சாமி திருவசனம், பொட்டி சாமி திருவசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவசனம், எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவசனம், இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம்.
ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 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 காஞ்சி சிவசாமியார் திருவசனம், அஸ்தலிங்க சாமி சரணம், ஞானமணி சாமி சரணம், கோரக்கர் திருவசனம், 12 சித்தர்கள் திருவசனம், டாக்டர் கோபால்சாமி திருவசனம், ஸ்ரீடி சாய்பாபா திருவசனம், ராகவேந்தர் திருவசனம், ஆனைக்குந்தி நவபிருந்தான சித்தர்கள் திருவசனம், சென்னை நவபிருந்தான சித்தர்கள் திருவசனம், ஈரோடு பள்ளிப்பாளையம் நவபிருந்தான சித்தர்கள் திருவசனம், வெள்ளிங்கிரி சித்தர்கள் திருவசனம், கொல்லிமலை சித்தர்கள் திருவசனம், ஸ்ரீடி சாய்பாபா திருவசனம், ராகவேந்தர் திருவசனம், பாட்டி சித்தர் திருவசனம், மாயம்மா சித்தர் திருவசனம், அப்பா பைத்தியம் சாமி திருவசனம், கோடி சாமி திருவசனம், தவசிமடை சித்தர்கள் திருவசனம், ஆதி குருசாமி சித்தர் திருவசனம், குச்சி சாமிகள் திருவசனம், வடிவானந்தர் திருவசனம், எண்லா கோடி சித்தர்கள் திருவசனம், பகவான் தாஸ் சாமி திருவசனம், தயானந்த சாமி திருவசனம், சத்ரு சம்காரமூர்த்தி சாமி திருவசனம், மாணிக்கம் சாமி திருவசனம், கனகப்பட்டி சாமி திருவசனம், சாக்கடை சித்தர் திருவசனம், மானூர் சாமி திருவசனம், கல்லேடி பிரம்மன் திருவசனம், எனிலா கோடி சித்தர்கள் திருவசனம், எனிலா கோடி சித்தர்கள் சொன்ன இனிலாம் நன்மையெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி, வடபழனி, சென்னை. உங்கள் உச்சந்தலையில் சித்திரளின் மகாசக்தி உண்டு, அது உங்கள் மண்டையோட்டில் சித்திரளின் மகாசக்தி உண்டு, அது உங்கள் நெற்றியில் சித்திரளின் மகாசக்தி உண்டு, அது உங்கள் கண்களில் சித்திரளின் மகாசக்தி உண்டு, அது மூச்சில் சித்திரளின் மகாசக்தி உண்டு, உங்கள் முதுகில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, பற்கள், ஈறு, நாக்கு, உதடுகளில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, கண்களில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, உங்கள் ஆத்மலிங்கத்தில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, உங்கள் பற்கள், ஈறு, நாக்கு, உதடுகளில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, உங்கள் கன்னங்களில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, கழுத்தில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, இரு தோள்களில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, முதுகில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, முதுகெலும்பில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, உங்கள் இதயத்தில் சித்திரளின் மகாசக்தி உண்டாகும், நுரையீரலில் சித்திரளின் மகாசக்தி உண்டாகும், வயிற்று உறுப்புகளில் சித்திரளின் மகாசக்தி உண்டாகும், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, கர்ப்பப்பை, மார்பகம், முதுகெலும்பு, கழுத்து, இரு தோள்கள், கைகள், முழங்கை, முன்கை, உள்ளங்கை, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உடல், மனம், உயிர், ஆன்மா அனைத்திலும் சித்திரளின் மகாசக்தி உள்ளது. இடுப்பில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, வயிற்று உறுப்புகளில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, சிறுநீரகங்களில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, இரு தொடைகளில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, கால் முட்டிகளில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, கண்ட தசையில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, கணுக்காலில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, உள்ளங்காலில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, பாதங்களில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, கால் விரல்களில் சித்திரளின் மகாசக்தி உள்ளது, உங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை, உள்ளங்காலிருந்து உச்சந்தலை வரை உடல், மனம், உயிர், ஆன்மா அனைத்திலும் சித்திரளின் மகாசக்தி உள்ளது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கும் எப்போதும் சித்திரளின் மகாசக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நலம் நாடு நண்பர்களுக்கும் உறவினருக்கும் எங்கும் எப்போதும் சித்திரளின் மகாசக்தி பாதுகாத்து ரட்சிக்கிறது. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. ஆ உ இ ஓ ஏ இம். 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 இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பிறகு எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் உதவி செய்ய போகிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுபோல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க இனிமேல் உதவி செய்ய போகிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க. அப்போ தான் நமக்கு காரணம் புரியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள்
உங்களுடைய குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் நீங்கள் வேண்டிக் கொண்டபடி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய இறந்துவிட்ட முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் அனைவருடைய ஆன்மாக்களும் சாந்தி அடைந்து அவர்கள் தெய்வ நிலை அடைந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் வழங்கி இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான 16 நற்பெயர்களும் சகல சௌபாக்கியமும் சகல ஐஸ்வர்யமும் நீண்ட ஆயுளும் இந்த நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் நல்ல முறையில் பெற்று நீங்கள் எல்லோரும் நீடுலி வாழணும்னு இந்த ஆடி அமாவாசையில் மோட்சதேவை ஏற்றி வேண்டிக் கொள்கிறேன். எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி அவங்களுடைய அனைத்து சித்தருடைய திருவடியும் வணங்கி வேண்டுகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நான் செய்யலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் நம்பிக்கையாக எனக்கிட்ட அது வேண்டிக்கும் போது தான் அதுக்கு ஒரு மதிப்பு வருகிறது, நம்ம செயல்படுறதுக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. அதனால் நம்ம தினசரி இரவு 1 மணிக்கு நடைபெற நேரலை பிரார்த்தனையும் நம்ம தினசரி வேண்டுறோம். அதையும் கவனிங்க. மொபைல் கொஞ்சம் சரியில்லை, நெட்டு சரியில்லை, சில சமயம் பிரேக் ஆகுதுன்றாங்க. அது சரி என்னன்னு தெரியல. அது மொபைல் பிரச்சனை, நெட்டு பிரச்சனை. எல்லாருக்கும் மொபைல் கூட புது மொபைல் தான் இருந்தாலும் நெட்டு பிரச்சனை வருது. அதனால் லைவ் சில சமயம் செஞ்சுனே இருக்கும்போது பகலில் கூட நம்ம செய்யும்போது வேல்மாறல் கோயிலெல்லாம் செய்யும்போது நெட்டு தன்னால் கட் ஆகிடுது. லைவ் தன்னால் கட் ஆகுது. என்ன காரணம்னு தெரியல. முடிஞ்ச வரையும் அதை சரி பண்ண பார்க்குறேன். அதனால் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். எப்போ யார் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் யாராவது, ஏன்னா மரணம் என்பது இயற்கையானது, எல்லாரும் நீடுலி வாழணும் தான் நம்ம வேண்டுறோம். இருந்தாலும் ஏதாவது சூழ்நிலையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட, நண்பர்கள் உறவினராக கூட கிடையாது, நண்பர்கள் தெரிஞ்சவங்க இறந்துவிட்டால் கூட அவங்க பெயர், அவங்களுடைய வயது, அவங்க இறக்கும்போது எந்த ஊருன்ற விவரத்தை நமக்கு அலைபேசியில் அழைத்து சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு அதை மிஸ்கால் கொடுங்க, அப்போ தான் கவனிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு சும்மா இருக்காதீங்க. ஏன்னா நிறைய செய்திகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 20,000 மேற்கண்டு தொடர்புகளுக்கு அலைபேசி எண் தொடர்பு இல்லாமையே நிறைய பேர் புதுசாக ஏதாச்சும் செய்தி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு செய்தி வந்தோன்னா அடுத்த செய்திக்கு மொபைலில் பார்க்க முடியாது. இப்போ மொபைலில் நம்ம கண்ணால் பார்த்தா ஒரு 5-6 செய்தி தான் பார்க்க முடியும், பேர்கள் தான் தெரியும். அது அப்புறம் அடுத்தடுத்து இதெல்லாம் கீழே போயின்னு இருக்கும். அதனால் எப்பவுமே கையில் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது தகவல் அனுப்புனீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு கூட அலைபேசியில் சொல்லுங்கள், எப்போ உனக்கு ஒரு தகவல் அனுப்பி பாருன்னா அவங்களும் பார்ப்பாங்க. நன்றி, மகிழ்ச்சி. இந்த ஆடி அமாவாசையோட உங்களுடைய குடும்பத்தில் புதுமையான மகிழ்ச்சி, சந்தோஷம், இறைவனுடைய பரிபூர்ண அருள், அப்புறம் உங்களுடைய முன்னோருடைய ஆன்மா சாந்தி அடைந்து அவங்களுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வினாடியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே நன்மை. நன்றி, மகிழ்ச்சி, நீடுலி வாழ்க. இப்போ நாம் சித்தருடைய ஜீவசமாலேருந்து மண்ணு குழஞ்சி ஒரு யாகுண்டம் அமைச்சது. இந்த யாகுண்டத்தில் நம்ம 250 வகை மூலிகை பொடி கொண்டு சிறப்பு யாகம் செய்கிறோம். இவத்தோட இன்னைக்கு சித்தருடைய ஜீவசமாலேருந்து மண்ணு குழஞ்சி யாகுண்டம் அமைச்சிருக்கோம். இந்த யாகுண்டம் பாருங்கள். ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இப்போ பாருங்கள், அந்த லக்ஷ்மியோட படத்துக்கிட்ட இந்த தீபத்தினுடைய வெளிச்சம், இந்த தீபம் இதனுடைய வெளிச்சம் அங்கே அந்த லக்ஷ்மி படம் இல்லை அப்படியே தெரியுதா, லேசாக தெரியுதா, அவ்வளோதான். சரி, இப்போ எனக்கு உதவிகள் நம்ம எங்கே எப்போ பிரார்த்தனை செஞ்சாலும் முதல்ல இந்த மாதிரி வேண்டணும். எனக்கு உதவிகள் செய்தவர்கள் எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமேல் உதவி செய்யப்படுறவங்க அனைவரும் மிக மிக நலம். என்னிடம் மோட்ச தீபம் ஏற்றுபடி தங்களுடைய குடும்பத்தினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஆன்மாக்கள் சாந்தியடைய வேண்டிக் கொண்ட அனைவரது ஆன்மாவும் சாந்தியடைய வேண்டுகிறேன். மோட்ச தீபம் ஏற்றும்படி வேண்டிக் கொண்ட அனைவரது உறவினர்களுடைய ஆன்மாக்கள் அனைத்தும் சாந்தி அடைந்து அந்த குடும்பத்தில் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட்டு ஏதேனும் காரியத்தடைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி இனிமேல் அவங்க வாழ்க்கையில் புது சந்தோஷம், புது மகிழ்ச்சி, புத்துணர்ச்சி,
புதிய வாழ்க்கை எல்லாரும் நல்ல முறையில் பெற்று நீடுலி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த நம்முடைய பிரார்த்தனைகளை சிதருடைய ஜீவ மனக்குறைச்சி யாகோண்டம் அமைச்சுக்க இந்த யாகோணத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். இதுக்கு இந்த 250 ரூபாய்க்கு மூலிகை பொடியை பயன்படுத்துகிறோம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எனக்கு உதவிகள் செய்தவர்கள் இனிமே உதவி செய்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மோட்ச தீபத்தில் வேண்டிக் கொண்ட உறவினருடைய அனைவரது ஆன்மாக்களும் சாந்தி அடைந்து அவங்க குடும்பத்தில் அனைவருக்கும் பதினாறு சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வேண்டுகிறேன். இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மை இனியெல்லாம் நன்மை. ஆ உ இ ஏ இம். லேசாக அப்படி நெருப்பு பட்ட போதும், கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை. குட்டி ஆ உ இ ஓ ஏ எம். குச்சை கீழே வச்சாச்சு. நீங்கள் பாருங்க, குட்டி நெருப்பு பிடிச்ச தான் யாகம் நிறைவேறிச்சு. இந்த இடம் முழுக்க சிதறுடைய அருளால் இந்த 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் நடைபெறுகிறது. மோட்ச தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த காணொலியை கண்டவர்கள் மற்றவங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போதும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனைகளில் 938268 938268989894. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894 9382689894. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்துகிறோம்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெத்தில எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமே சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும். வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும். முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689894 9382689894. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.